தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில் 2 சீட்டுக்கு சம்மதிக்க மறுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக கூட்டணியில் 2 சீட்டுக்கு சம்மதிக்க மறுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பொது உடைமை கட்சி. தொழிலாளர்களுக்காக வேண்டி தொழிற்சங்கம் நடத்தி தமிழகத்தில் தொழிலாளர்களுடைய நன்மதிப்பை பெற்ற கட்சி. தற்பொழுது அந்த கட்சியின் மானம் காற்றில் பறக்கிறது. உண்டியல் குலுக்கிய கட்சி தற்பொழுது உண்டியல் குலுக்கும் பணியை நடத்துவதில்லை. அதற்கு பதிலாக திமுகவிடம் பெட்டி வாங்கி தங்களுடைய செலவுகளை சரிபார்த்துக் கொள்கின்றனர். இந்த சூழ்நிலையில் கடந்த சட்டசபை தேர்தலில் 6 தொகுதியில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதியில் வெற்றி பெற்றது. தற்பொழுது திமுக கூட்டணியில் கடந்த முறை வெற்றி பெற்ற 2 தொகுதிகள் மட்டும்தான் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. இது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தேமுதிகவுக்கு சமமாக தங்களுக்கு 10 தொகுதிகளாவது கொடுக்கப்படும் என்று அவர்கள் எதிர்பார்த்தனர். தற்பொழுது 2 தொகுதிகள் தான் தர முடியும் என்று கூறியுள்ளனர். 2 தொகுதிகளுக்கு சம்மதிக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுத்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதோடு சேர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் 2 தொகுதிகள் தான் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஆக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 2 கட்சிகளும் திமுக மீது அதிருப்தியில் உள்ளன. திமுக கூட்டணியை விட்டு வெளியே வருவார்களா என்பது தெரியவில்லை. தற்பொழுது திமுக கூட்டணியில் தொடர்கிறார்கள். பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. திமுக 2 தொகுதிகளுக்கு மேல் கொடுக்க முடியாது என்று கரார் காண்பிப்பதாக கூறப்படுகிறது. 2 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் போட்டியிடுமா அல்லது வெளியே வருமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.